ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் டிஆர்எஸ் அதாவது முறையை சரியாக பயன்படுத்த தவறியது தங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதா ஆப்கானிஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரிச்சர்ட் பைபர்ஸ் புலம்பியிருக்காருங்க. இது குறித்த பல்வேறு விஷயங்கள் அவர் தன்னுடைய வேதனையை வருத்தமாக வெளியே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மேலும் அவர் அவருடைய வேதனை எப்படி சொல்லியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் அவர் ரொம்பவே வருத்தம் அடைய வைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் கசிந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இடும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் டிஆர்எஸ் முறையை சரியா பயன்படுத்த தவறியது தங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதாக ஆப்கானிஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரிச்சர்ட் பைபர்ஸ் புலம்பியிருக்கார். இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி சண்டிகரில் நடைபெற்று வருது. இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி வீரர்களின் தடுமாற்றம் காரணமாக இந்திய பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து அவுட் ஆவதில் இருந்து தப்பினாங்க. முதல் நாள் ஆட்டத்தில் KL ராகுல் அவுட் ஆகி இருந்தும் ஆப்கானிஸ்தான் ரிவ்யூ எடுக்கலை. அதே மாதிரி இரண்டாவது நாள் ஆட்டத்தில் ரிஷப் பந்த் மற்றும் கேப்டன் சுபன் கில் ஆகியோரும் அவுட் ஆவதில் இருந்து தப்பியிருக்காங்க. குறிப்பாக அஸ்மஸ்துல்லா உமர் சாய் வீசிய பந்தில் கில் விக்கெட்டை இழந்திருக்க வேண்டிய தருணத்தில் ஆப்கானிஸ்தான் ரிவ்யூ எடுக்க தவறியது அவர்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து ஆப்கானிஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரிச்சர்ட் பைபர்ஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் மிகவும் மந்தமாக செயல்பட்டோம். முக்கிய தருணங்களில் ரிவ்யூ எடுக்கிறதுல வீரர்களின் தெளிவான முடிவு மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லை. கேப்டன் முடிவெடுக்க மிக குறுகிய காலமே இருக்கு. அவர் மற்ற வீரர்களின் கருத்துக்களையே நம்பியிருக்க வேண்டியிருந்தது. இந்த சொதப்பல் எங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். கேப்டனின் இக்கட்டான சூழ்நிலை குறித்து அவர் விளக்குகையில், கேப்டன் முழுமையாக விக்கெட் கீப்பர் மற்றும் பந்து வீச்சாளரின் ஆலோசனையை நம்பியே இருக்கார். விக்கெட் கீப்பர் பந்தின் திசையையும் பந்து வீச்சாளர் பந்தின் உயரத்தையும் கேப்டனுக்கு துல்லியமாக விளக்க வேண்டும். ஆனால் எங்களது தகவல் தொடர்பு சரியாக இல்லை. இதை நாங்கள் போட்டி முடிந்த பிறகு விவாதித்தோம் என்று ரிச்சர்ட் பைபர்ஸ் சொல்லியிருந்தார். அதே சமயம் நடுவர்களின் முடிவுகளை விமர்சிக்க அவர் மறுத்தும் விட்டார். நடுவர்கள் தங்களின் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ICC நடுவர்களின் ஒவ்வொரு முடிவையும் மிகவும் தீவிரமாக ஆராய்ந்து அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை வழங்குகிறது. அதனால் நடுவர்கள் மீது எனக்கு எந்த புலம்பலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் தான் எங்களுடைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்ததும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 152 ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி சுருண்டாங்க. இதையடுத்து 412 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆப்கானிஸ்தான் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்திருந்தது. சண்டிகரின் முல்லன்பூர் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்புக்கு 564 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்திருந்தாங்க. இதையடுத்து இமாலய இலக்கை நோக்கி தனது முதல் இன்னிங்ஸை விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி இந்திய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீட்டு கட்டு போல சரிந்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக ரஹ்மத் ஷா மற்றும் பொறுப்புடன் விளையாடிய 135 பந்துகளில் 60 ரன்கள் எடுத்தார். கேப்டன் ஹஷ்மதுல்லா ஷாஹிதி 20 ரன்களுக்கும் செடிகுல்லா அடல் 17 ரன்களும் அப்துல் மாலிக் 16 ரன்களும் எடுத்திருந்தாங்க. மற்ற முன்னணி பேட்ஸ்மேன்கள் அனைவருமே ஒற்றை இலக்க ரன்களில் வெளியேறியிருந்தாங்க. இறுதியில் அந்த அணி 58.4 ஓவர்களில் 152 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இந்திய பந்து வீச்சு தரப்பில் அறிமுக சுழற்பந்து வீச்சாளர் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசியிருந்தார். மொத்தம் 22 ஓவர்கள் வீசிய அவர் அதில் 10 ஓவர்களை மெயின்டெனாக வீசி வெறும் 33 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 6 விக்கெட்
விக்கெட்டுகளை அள்ளினார். அவருக்கு பக்கபலமாக செயல்பட்ட வேகப்பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா 11 ஓவர்களில் 37 ரன்கள் கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார். கடைசி விக்கெட்டை வாஷிங்டன் சுந்தர் வீழ்த்தியிருந்தார். இந்திய அணியை விட 412 ரன்கள் பின்தங்கியதால் ஆப்கானிஸ்தான் அணிக்கு இந்திய கேப்டன் சுபன் கில் ஃபாலோ ஆன் கொடுத்தார். இதையடுத்து 3ஆம் நாளில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியது ஆப்கானிஸ்தானின் அணி. பேச்சு சுழற்பந்து வீச்சுக்கு 4 ஒத்துழைக்க தொடங்கியிருக்கிறதுனால இந்த இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் இந்த 2வது இன்னிங்ஸ்லையும் ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. 412 ரன்கள் அப்படின்ற மிகப்பெரிய பின்னடைவை ஆப்கானிஸ்தான் அணி சமன் செய்வது கடினம் அப்படிங்கிறதுனால 3ஆம் நாள் ஆட்டத்திலோ அல்லது 4ஆம் நாள் அன்று இந்திய அணி பிரம்மாண்டமான இன்னிங்ஸ் வெற்றியை பதிவு செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் இளம் சுழற்பந்து வீச்சாளர் மானவ் சுதார் தனது அறிமுக போட்டியிலேயே 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி வரலாற்று சாதனையை படைத்திருக்கார். இவருடைய அசாத்திய பந்து வீச்சால் ஆப்கானிஸ்தான் அணி தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. மேலும் 412 ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி ஃபாலோ ஆன் பெற்றிருந்தாங்க. அறிமுக டெஸ்ட் போட்டியில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய 10வது இந்திய பந்து வீச்சாளர் என்ற மாபெரும் சாதனையை மானவ் சுதார் படைத்திருந்தார். சுழற்பந்து வீச்சாளர்கள் கணக்கில் பார்த்தா இந்த மைல்கல்லை எட்டிய 7வது இந்திய சுழற்பந்து வீச்சாளர் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருக்கார். சண்டிகரின் முல்லன்பூர் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்களை தனது சுழலால மானவ் சுதார் திணறடித்திருக்கார். அதில் முதல் விக்கெட் துவக்க வீரர் அப்துல் மாலிக்க 16 ரன்களில் முகமது சிராஜிடம் கேட்ச் கொடுக்க வைத்து தனது முதல் சர்வதேச விக்கெட்டை பதிவு செய்தார். 2வது விக்கெட் ஆபத்தான பேட்ஸ்மேனான ரஹ்மதுல்லா குர்பாஸை 12 ரன்களில் சாய் சுதர்சன் கேட்ச் மூலம் வெளியேற்றினார். 3வது விக்கெட் கீப்பர் அப்சர் ஜசாய 3 ரன்களில் தனது சொந்த பந்து வீச்சிலேயே மிகச் சிறப்பாக கேட்ச் பிடித்து ஆட்டம் இழக்க செய்தார். 4வது விக்கெட் சிறிது நேரம் தாக்குப்பிடித்த ஷரபுதீன் அஷரப் 11 ரன்களில் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் வசம் கேட்ச் கொடுக்க வைத்தார். 5வது விக்கெட் ஆப்கானிஸ்தான் அணியில் அதிகபட்சமாக 60 ரன்கள் எடுத்து நிலைத்து நின்ற ரஹ்மத் ஷாவை கிளீன் போல்டாக்கி தனது 5வது விக்கெட்டை பதிவு செய்து சாதனையை எட்டினார். 5வது விக்கெட் விழுந்த அதே ஓவரில் முகமது சலீம் சாபியை ரன் ஏதும் எடுக்க விடாமல் LBW முறையில் வீழ்த்தி தனது 6வது விக்கெட்டை கைப்பற்றினார். ஒட்டுமொத்தமாக 22 ஓவர்கள் வீசிய மானவ் சுதார் அதில் 10 ஓவர்களை மெயின்டெனாக வீசி வெறும் 33 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை அள்ளியிருக்கார். இவரது பந்து வீச்சு சராசரி வெறும் 1.50 என்பதும் குறிப்பிடக்கூடியது. இவருக்கு துணையாக வேகபந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் 152 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஃபாலோ ஆன் பெற்றது. இதனால் இந்திய அணி உறுதியான இன்னிங்ஸ் வெற்றியை நோக்கி வீர நடை போடுகிறது.